ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் ரொம்ப ரொம்ப திக்குன்னு மனசு ஏற்படுத்தின ஒரு விஷயம் என்னென்னா, பாக்யராஜ் சார் வந்துட்டு இறந்துட்டார் அப்படின்னு நம்பவே முடியல. அவர் எப்போவுமே ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசுவார், திறமைசாலி, பல கலைகள்லையும் நல்ல திறமைசாலி. குறிப்பாக அவர் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு இதில் ஏதாவது டெலிவர் பண்ணுறப்ப எல்லாம் அவர் அந்த கையை அசைக்கிற விதம், அப்புறம் அவங்க பேசுகிறது நமக்கு நம்ம சொந்தக்காரங்க கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். நமக்கு ஈஸியாக புரியும். நம்ம வீட்டில் கெஸ்ட்ஸ் எல்லாம் வந்தால் எவ்வளோ நம்ம தாராளமாக பேசுவாங்க. ஒருவராக பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் பேசுகிறது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குற மாதிரி இருக்கும். அந்த கை அசைச்சு இப்படியெல்லாம் பேசுவாங்க. அப்போது அது ரொம்பவும் இன்னும் ஈஸியாக புரிகிற மாதிரியெல்லாம் இருக்கும். நிறைய அந்த படங்கள்லாம் அருமை. ரெண்டாவது பல பாடல்கள் எல்லாம் பாடினாலே நம்ம கண்ணுக்கு முன்னாடி அவர் வருவார். அதில் நான் 10ஆம் கிளாஸு 12ஆம் கிளாஸ் இந்த மாதிரி ஸ்கூலிங்கில் இருக்கிறப்ப இந்த படங்கள் எல்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். அதுவும் இன்று போய் நாளை வா, அந்த படம் அப்படி வயிறில் புண்ணார வரைக்கும் சிரிப்பான சிரிப்பு. இன்று போய் நாளை வா அந்த படம் ரொம்ப ரொம்ப ஜோக்காக பயங்கர என்டர்டெயின்மெண்ட். பாக்யராஜ் சாரோட படங்கள் எல்லாமே மனசு வேதனையாக இருந்தால் அங்கே போய் அந்த சினிமாலாம் பார்த்தா அவ்வளவு என்டர்டெயின்மெண்ட்டாக மனசு லேஸாக்குற ஒரு அருமையான ஃபிலிம்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். ரொம்பவே பெரிய விஷயந்தான். அதுவும் டார்லிங் 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 அதில் அதுவும் பல த்ரில்லிங் மாதிரி கடைசி சீனில் அதில் பூர்ணிமா மேடம் இப்படியே நடந்து போவாங்க. அவங்களுக்கு முன்னாடி பாக்யராஜ் சார் ஃபாஸ்ட்டாக அப்படியே நடந்து போவாங்க. பின்னாடியே பூர்ணிமா மேம் நடந்து போவாங்க. அந்த படத்தில் அவங்க லவ்வர்ஸாக நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் ஐயோ போகாதீங்க போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. கடைசியில் எங்கேயோ போய் என்னவோ பண்ணிக்க போகிறாங்கன்னு நினச்சா ரோடு வரும். அந்த மாதிரிலாம் சிலதெல்லாம் நம்மளை காமெடியாகவும் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இந்த தாவணி கனவுகள் படத்தில் ஒரு அண்ணன்னா ஒரு சிஸ்டர்ஸ் 3-4 சிஸ்டர்ஸ்க்கு எப்படி இருக்கணுமோ அதை அருமையாக பண்ணியிருக்காங்க. அதாவது பல சினிமாவில் அந்த படத்தில் இந்த கட்டிப்பிடி சீன் இதெல்லாம் வரப்போ தன்னுடைய தங்கச்சிகள்லாம் அதை பார்த்து கெட்டுறக்கூடாதுன்னு உடனே கையில் இந்த பைசாக்கள் இருக்கு இல்லையா, காசு கீழே போடுவார். குனிஞ்சு எடு அப்படின்னு அவங்கள குனிஞ்சு எடுத்து பார்க்குறதுக்குலாம் அந்த கட்டிப்பிடிக்கிற சீனு அந்த படத்தில் போயிடும். அவ்வளோ கட்டுக்கோப்பாக ஒரு அண்ணன் எப்படி சிஸ்டர்ஸை பார்த்துக்குறாங்கங்கிறத அருமையாக வெளிப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி இதில் நான் 10th படிக்கிறப்போ எல்லா இடத்துலையும் பயங்கர பிரபலமான பாட்டு என்னென்னா, தங்கச் சங்கிலி மின்னும் பைங்கிளி தானே கொஞ்சியதோ நலலா தோளில் கொஞ்சியதோ நனநான நனநனனா நனநானநனநனனா தங்கச் சங்கிலி மின்னும் பைங்கிளி தானானே தானே தந்தானனா தானே தன்னே தானே தானே தானே. இந்த பாட்டு கேட்குறப்ப எப்போவுமே அப்படியே ஜிகு 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 ஜிகுன்னு அந்த பாட்டு கேட்டாலே கண்ணுக்கு முன்னாடி பாக்யராஜ் சார் தெரிவார். அதே மாதிரி இந்த படம் இதயம் போகுதே என்னையே பிரிந்து, அந்த பாட்டு ஒன்று, அந்த புதிய வார்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு தானானா தானன தானானா அப்போ நான் 10th 12th படிச்சுட்டு இருக்கிறப்போ இந்த படமெல்லாம் போய் பார்த்துருப்போம். எவ்வளோ நல்லாயிருக்கும். நிறைய அந்த டைமில் நான் பார்த்தனால எனக்கு ரொம்பவே ஒரு குட் ஆக்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீல். அப்போல்லாம் நான் ஸ்கூல் டைம் தானே, ரொம்ப அப்படியே படிப்பு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கிறப்ப அப்பாடி அப்படின்னு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குற படங்கள் நிறைய அவர் கொடுத்துருக்காரு. ருத்ரா ஏதோ ஒரு படம் இல்லை, அதில் காமெடியாக கூட பண்ணியிருக்காரு. என்னென்னா அந்த இது பேங்க்கில் போய் அவர் பஃபூன் மாதிரி வேஷம் போட்டுன்னு போய் இது பண்ணுறது. அப்புறம் இன்னும் இல்லை, கௌதமி மேடம் நடிச்சிருக்காங்க. அதில் பையன் மாதிரி அவங்க நடிச்சிருப்பாங்க, கௌதமி மேடம். அதில் அவங்க ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறது, அது மாதிரி பல சொல்ல தெரியல, ரொம்ப நல்ல திறமைசாலி. பொதுவாக திறமைசாலி யாராவது போயிட்டாங்க
அது போகல. கண்டிப்பா எல்லாரோட மனசுலயும் எப்பவுமே இருப்பாங்க. உடல் அளவுல போயிட்டாங்க அப்படின்னாலுமே, மனசுக்கு ரொம்ப பாரமா இருக்கு இல்லையா? எனக்கு இப்ப ரொம்ப பாரமா இருக்கு. உங்களுக்கும் அப்படிதானே? அவரோட ஆன்மா சாந்தி அடைய நம்ம வேண்டிக்கலாம்.